வரலாற்றிலே தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. மெய்யப்ப செட்டியார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை எல்லோரும் அப்பச்சி அப்பச்சி என்றுதான் செல்லமாக மரியாதையோடு தைரியமாக அழைப்பதுண்டு. அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு திரு சரவணன் அவர்கள் இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்திருக்கிறார் என்பதை பற்றி அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அண்ணன் முத்துராமனாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கலைஞானியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவிஞர் வைரமுத்துவர்களாக இருந்தாலும் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய சரவணன் அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய PS பள்ளியில படித்துக் கொண்டிருந்த போது அந்த பள்ளியில பேச்சு போட்டி நடைபெற்ற போது அந்த பேச்சு போட்டியில் அவர் கலந்து கொண்டு முதலில் பரிசும் பெற்றிருக்கிறார். கலைஞருடைய குடும்பத்திற்கும் கலைஞருக்கும் ஏவிஎம்முக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கிறது, தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது என்பது அதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டு தவிர வேற அல்ல. நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்த போது கடற்கரை பகுதியிலே நடைபயிற்சிக்கு செல்வது உண்டு. அப்பொழுது நம்முடைய சரவணன் அவர்களும் அவருடைய நண்பர்களோடு அங்கே நடைபயிற்சிக்கு வருவார்கள். நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுவது உண்டு. சென்னையெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படி எல்லாம் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள், நான் மேயராக பொறுப்பேற்றதை ஒரு 10 பாலங்களை கட்டினேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக. இந்த பாலங்களுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று அழைப்புகள் கூட தந்ததில்லை, தபாலில் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில முன்வரிசையில் அமர்ந்திருப்பார். நான் ஆச்சரியப்படுவது உண்டு. நான் பல நேரங்களில் மேடைக்கு அழைப்பது உண்டு. அவர் இல்லை நான் இங்கே இருக்கிறேன், சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம், அதனாலதான் நான் இதை முக்கியம் என்று கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று அடிக்கடி சொல்வார். அது மட்டும் இல்ல, நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது மாநகராட்சியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்துல திருப்பதி வரை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவரும் என்னோடு வந்தார்கள். விமானத்தை போய் கொண்டிருந்த போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது இப்போது என்னுடைய நினைவிலே பசுமையாக நினைவில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கிறேன், நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்க, அந்த படத்தை பார்க்கலாம், கை கட்டி நிற்கிற அந்த காட்சி. எல்லாரும் கை கட்டுறோம், ஆனா அவர் கை கட்டி நிற்பதுதான் இன்றைக்கு ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். பயத்தின் காரணமாக இல்ல, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அந்த கை கட்டி பார்ப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கை கட்டுதான் சொன்னால், நம்ம எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறதற்குத்தான் அவர் கை கட்டி இருக்கிறார், காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி முடிக்கிறேன்.